இல்ல இது நெகட்டிவ் ரோல் பண்ணதுல வந்து எனக்கு துளியும் பயம் கிடையாது. ஏன்னா 180 நாள் 2 பிக் பாஸ் போயிருக்கேன். மக்கள் எனக்கு 2 வாட்டியும் அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்கன்னா என்ன காரணம்னா என்ன பார்த்துருக்காங்க. நான் எப்படி ஏது என்ன நான் இப்போ ஓப்பனா வந்து ஒரு சில விஷயம் பேசினா கூட அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாலாதான அப்படிதான் பேசுவோம் அப்படின்னு கடந்து போயிடுவாங்க. ஸோ இது பாலாதான நல்லா நடிச்சிருக்கான் தான் நினைப்பாங்க. நெகட்டிவாலாம் போக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த தைரியத்துல தான் பண்ணேன். படம் செமையா இருக்கு. நானே சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். படம் சூப்பரா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயிண்டே ஆக மாட்டீங்க. வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ நல்லா வந்து என்னோட டீம் வந்து எஃபர்ட் போட்டு இந்த அவுட்டு கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப நல்லாவே போகும். செம்ம சவுண்ட். ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது நான் எதிர்பார்க்காத சீனுக்கெல்லாம் கத்துனாங்க, எதிர்பார்க்காத சீனுக்கெல்லாம் சிரிச்சாங்க, எதிர்பார்க்காத சீனுக்கெல்லாம் வந்து ரசிச்சாங்க. ஆடியன்ஸுக்கு எல்லாருமே ஆடியன்ஸ் மட்டும் இல்லைங்க, ப்ரெஷ் ஷோ போட்ட ஒரு 3 days பேக் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான். உங்களுக்கு சப்போஸ் நீங்க இப்போ நான் பேசுறது பாக்குற ஆடியன்ஸ் நீங்க மக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க எந்த ரிவ்யூ வேணா போய் பாருங்க. ரொம்ப நல்லா ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா ஓகே செட்டப் ரிவ்யூ போட்டுருக்குன்னு நினைச்சிட்டேன். இல்ல படம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது நிஜமாலே ரிவ்யூ வந்து கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. மூவிஸ் ரியலி சோ குட் ப்ரோ. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் ஏதாவது பதில் சொல்வேன். டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சேன். டைரக்டர் வாழ சொன்னார், நான் வாழ்ந்தேன். டைரக்டர் இனிமே வாழ சொன்னாலும் நான் வாழ்வேன். ஐ எம் டைரக்டர்ஸ் மேன். ஸோ டைரக்டர் சொல்றதை நான் வந்து ஐ ஹவ் டு ஃபாலோ. இப்போ நான் வந்து டைரக்டர் கிட்ட இல்லை சார் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நான் ரொம்ப அடக்கமான பையன், நான் வந்து ஐயோயோ பொண்ணுங்களை பார்த்துட்டு தள்ளி போயிடுவேன் அப்படின்னு நான் வந்து சீன் போட்டிருந்தேன்னா இப்படி நடிச்சிருக்க முடியாது. இந்த படமும் இப்படி அவுட் வந்திருக்காது இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க வாழ்ந்துருக்கேன்னா டேரக்டர் சொன்னாரு வாழ்ந்தேங்க. நீங்க யாரு கேட்டாலும் அதான் சொல்லுவேன், டேரக்டர் சொன்னாரு வாழ்ந்தேன், வாழ சொன்னாரு வாழ்ந்தேன். அதுதான் நான் வந்து என் அடுத்த பட டைரக்டருக்கு வந்து நான் சொன்னேன். இன்னொரு 2 weeksக்குள்ள நான் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருவோம். ஏன்னா ரொம்ப நாளாக அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. கரெக்டான டைம் பார்த்து ரிவீல் பண்ணோன்னு இருக்கோம். அண்ட் ஐ எம் ஷூர் நான் நடித்த மாதிரியே திருப்பி இன்னொரு மூவி நான் பண்ண மாட்டேன். 150 screens கிட்ட நாங்கள் வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட். என்னோட ஆசை என்னன்னா எல்லா படமும் நல்லா போகணும். நல்லா போகும்போது எங்களுக்கு அப்படியே டெய்லியும் ஒரு 10 screen இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். என்ன ஆசைப்படக்கூடாதா? நடக்கணும். அது வந்து ஃபர்ஸ்ட் பைல்வான் ரங்கநாதன் பேசுறது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சேன், சரி வயசான காலத்துல அவருக்கு இன்கம் வேணும்ல, அவர் இன்கம் வேணும்ன்ற போது எப்படி சொல்றது, என்னை பத்தியும் பேசுறாருன்னு பெருமையா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஏன்னா அவருக்கு பேச நிறைய பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு என்னை பத்தி எதுக்கு பேசுறாருன்னா நீங்க தான் யோசிக்கணும். காசு கொடுத்தா தானே பேசுவாங்க, இல்லைன்னா என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அந்த வீடியோ பார்த்தா தெரியும் யார் செயல்பட்டிருப்பான்ட்டு. ஏங்க இது வந்து நம்மள குழந்தை கிடையாது சரிங்களா? மணி ரன்ஸ் வேர்ல்ட். நான் கொடுத்தா எனக்காக இப்போ நீங்க பாக்குறீங்களா? இந்த வீடியோ அவர் பார்க்க மாட்டார். நாளைக்கு போய் பைல்வான் சார் கிட்ட வந்து சார் இந்தாங்க கவரு அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். நாளைக்கு ரிவ்யூ மட்டும் பாருங்க. என்னை பத்தி 1 வருஷம் ஆச்சு அவர் திட்டி, அவர் மறந்துட்டு இருப்பாரு நம்மளை பத்தி பேசினதை. நாளைக்கு ரிவ்யூ வந்து தெரிய விடுவாரு, பாலாவா பயங்கரமா பண்ணிருக்கா போல, அடுத்த அது இதுன்னு பறக்க விடுவாரு. உங்களுக்கு தெரியாததான் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? ஏன் தெரியுறீங்க? அது ஜாலியா எடுத்துட்டு போயிட்டேன், கடந்து போயிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து புரியல எனக்கு ஏன் எதனால எதுக்காக. மெதுவாய் சாங் பாத்தீங்களா? நான் அதுல எப்படி பண்ணியிருந்தேன், அவர் என்ன தெரியுமா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தாரு, ரொம்ப அசிங்கமா கொடுத்தாரு. நடிக்க தெரியல, அது கொஞ்சம் ஹர்ட்டிங்கா இருந்தது, வேற எதுவும் இல்லை.
ஆ இந்த மாதிரி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குது, தேட்டர்ஸ்லாம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படி நான் போடலையே, இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படி போடல. எப்படி கோத்துடுற? ஆ அந்த மாதிரி அதில் அது மீன் பண்ணி போடல. அது என்ன relevant-ஆ? இல்ல அது மீன் பண்ணி நான் போடலையே. சினிமா சாரை பத்தி நீங்க ஒண்ணு போடுறீங்க. அது உதய் சார பசிபிக்கா நான் போடலங்க. அது அந்த ட்வீட் எதுக்கு போட்டிருந்தேன்னா, இப்போ சோஷியல் மீடியானா நம்மளுக்கு தோன்றதை நம்ம பேசுறோம்ல. இப்போ வந்து சில பேர் வந்து அபியூஸ் பண்றாங்க, கீழே வந்து அசிங்கமா திட்டுறது. யார் திட்டுறான்னு பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பீப்புள். அந்த கோவத்துல ட்வீட் பண்ணது, கேள்வி கேட்டது. ஐயா எனக்கு என்னங்க இருக்கு, நீங்க வந்து அவங்கள பேசுறதுக்கு. தட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன்னா இல்ல, எனக்கு பேசி என்ன கிடைக்க போகுது? ஒரு ட்ரிகர் பாயிண்ட் தான். அப்பெல்லாம் நம்ம பேசவே கூடாது அப்படின்ற ட்ரிகர் பாயிண்ட் தான், வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இட் ஆல் காட் சார்ட்டட்.